இனிமே நெஞ்சுவலி வந்துருமோன்னு கவலையே தேவையில்லை. வீட்டிலேயே ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்ப உள்ள உலகத்துல அதிகபட்ச இறப்பு என்றால் அது திடீரென்று வரும் நெஞ்சுவலிதான். நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இரவு தூங்கிட்டு இருந்தாங்க, தூங்கும் போது இறந்துட்டாங்க. வாகனம் ஓட்டும் பொழுதே இறந்துட்டாங்க. இப்போதான் கல்யாணம் ஆகி ஒரு வயசு குழந்தை இப்படி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு பல பேர் அழுகுறல கேட்டதுண்டு. இதற்கெல்லாம் காரணம் இந்த நெஞ்சுவலி மட்டும்தான். ஆண்களுக்கு மட்டுமல்ல, இப்பொழுது பெண்களுக்கும் வர ஆரம்பித்து விட்டது. இதற்கு முக்கிய காரணம் நமக்கு நெஞ்சுவலி இருக்கா இல்லையா என்று கண்டுபிடிக்காமல் இருப்பதுதான். அதிகபட்சம் ஒருவருக்கு நெஞ்சுவலி வந்த பிறகுதான் மருத்துவமனைக்கு செல்கிறோம். அதில் சிலர் பிழைப்பதும் உண்டு, சிலர் இறந்து போவதும் உண்டு. இதற்காகவே வருமுன் காப்பது நல்லது என்பதற்காக ஒரு பொருளை மருத்துவர் ஒருவர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். இதன் பெயர் ட்ரோபோபின் ஐ என்ற கார்டியன் மார்க்கர் தான். பலருக்கு உள்ள சந்தேகமே நமக்கு நெஞ்சுவலி இருக்கா இல்லையா என்பதுதான். ட்ரோபோபோபின் மூலம் நமக்கு நெஞ்சுவலி வருவதை முன்கூட்டியே பாசிட்டிவ் என்று காண்பிக்குமாம். அப்படி இல்லை என்றால் நெகட்டிவ் என்று காண்பித்து விடுமாம். இதனால் நம் சாதாரண நெஞ்சுவலி என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பல நடுத்தர வர்க்கமாகவும் மிகவும் எளிமைப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது இசிஜி, ஆன்ஜியோ எல்லாம் எடுக்க சொல்வார்கள். இதனால் பணமும் அவர்களிடம் அதிகமாக செலவாகும், மேலும் பயமும் கூடும். அதே போல கிராமத்தில் இருப்பவர்கள் திடீரென்று மருத்துவமனைக்கு செல்ல முடியாது. அவர்களுக்கெல்லாம் இது மிகவும் உதவியாக இருக்கும். இதை நீங்கள் அருகில் உள்ள லேபில் கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த மருத்துவர் கூறுகிறார். இதோ உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தால் அந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கிற லேட்டஸ்டா ஒரு டெஸ்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுதான் அந்த டெஸ்ட். ட்ரோபோனின் ஐ அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கார்டியாக் மார்க்கர். மயோகார்டியல் இன்ஜுரி, இஸ்கிமியா அதெல்லாம் வரும்போது இது பாசிட்டிவ்னு வரும். இந்த ட்ரோபோனின் ஐ டெஸ்ட் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் இசிஜி எடுத்து பார்ப்பாங்க, அது டவுட்ஃபுல்லா இருக்கும். ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையான்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. எக்கோ எடுத்து பாருங்க, ஆன்ஜியோ எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பயப்படுவாங்க. அதெல்லாம் ரொம்ப செலவாகுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு குழப்பத்திலே இருப்பாங்க. இனிமே அந்த குழப்பமே வேண்டியதில்லை. ட்ரோபோனின் ஐ பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்கோ கார்டியோகிராம் எடுத்து பார்க்கணும், சிடி ஆன்ஜியோகிராம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா பெரிய பெரிய சிட்டிஸ்க்கு தான் போக முடியும். சின்ன சின்ன கிராமத்துலலாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. சின்ன சின்ன கிராமத்துல இசிஜி இருந்தாலுமே அதை ரீட் பண்றதுக்கு ஒரு குவாலிஃபைட் பர்சன் வேணும். பேசிக் லேப் செட்டப் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன லேப்ல கூட இந்த டெஸ்ட் ரன் பண்ண முடியும். சிங்கிள் லைன் வந்துச்சுன்னா நெகட்டிவ், டபுள் லைன் வந்துச்சுன்னா பாசிட்டிவ். ரொம்ப ஈஸியா இன்டர்பிரட் பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜும் தேவையில்லை. முக்கியமான லைஃப் சேவிங் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள பரிசோதனை, அட் த சேம் டைம் ரொம்ப விலையும் குறைவா இருக்கக்கூடிய பரிசோதனை, ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பரிசோதனை. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.